ஹலோ ஆர்டிடி மக்களே, நான் உங்கள் சிவபிரகாஷ். ஸோ டிஎன்பிஎஸ்சி இறுதிச்சுற்று லாஸ்ட் 30 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 4. ஃபோர்த் டேல நீங்கள் கட்டாயமாக படிச்சுட்டு போயே தீர வேண்டிய ஒரு டாபிக் இந்தியன் பாலிட்டியிலேருந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள்னு சொன்னாலே ஒரு 4 விஷயம் தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்று கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ், ரெண்டாவது ப்ரொசீஜர், தேர்ட் திங் என்ன கேட்டிங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ், ஃபோர்த் திங் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸ். கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்னு சொன்னால் எந்த பார்ட்லேருந்து கேட்குறாங்க, என்ன ஆர்டிக்கல், அதோடைய சோர்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தா போதுமானது. ஸோ ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை எப்படி கொண்டு வரலாம், அதுக்குன்னு ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 1951 2025 வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக ஒரு 106 அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. 106 படிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கணும். குரூப் 1 இருந்தால், அதே குரூப் 4 இருந்தால் இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்டை மட்டும் நோட் பண்ணால் போதுமானது. எது இம்பார்ட்டண்ட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க, அதையும் நானே லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அமெண்ட்மெண்ட்ஸ். எப்போ இதெல்லாம் நீ இம்பார்ட்டண்ட்டு நீ சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் கேட்கப்பட்ட அமெண்ட்மெண்ட்டுகளை லிஸ்ட் போட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.